சாவு பயத்தை காட்டும் ஒரு பொம்மை பத்தி தெரியுமா? இந்த பொம்மை தான் ஒக்கிக்கு பொம்மை. இந்த பொம்மையோட கதை 1918 தான் ஆரம்பிக்குது. ஒரு பொம்மை கடையில பாத்தீங்கன்னா இந்த பொம்மை வச்சிருக்காங்க. இந்த பொம்மை யாருமே வாங்கவே இல்லை. அந்த பொம்மை பாக்குறதுக்கு ரொம்பவே ஸ்கேரியா, ரொம்பவே பழைய பொம்மையா இருக்கு. பட் யாருமே வாங்கவே இல்லை. அப்பதான் ஒரு சின்ன பையன் வந்து அந்த பொம்மையை வாங்குறான். ரொம்பவே கம்மியான காசு கொடுத்து வாங்குறான். ஏன்னா யாரும் வாங்கல, அதனால ரொம்பவே ஒரு கம்மியான காசு கொடுத்தா அந்த பொம்மையை வாங்குறான். இந்த பொம்மையை வாங்கிட்டு போய் வீட்டுல இருக்கிறவனோட தங்கச்சிக்கு கொடுக்குறான். அவன் தங்கச்சி ரொம்ப சின்ன பிள்ளை, அதாவது ஒரு குழந்தையான பிள்ளை. அந்த பிள்ளைகிட்ட கொடுத்தோடனே அந்த பிள்ளை தினமும் அந்த பொம்மை கூட விளையாடுது, அந்த பொம்மை கூட தான் சாப்பிடுது, அந்த பொம்மை கூட தான் குளிக்குன்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை விடவே மாட்டேங்குது. அந்த பொம்மை கூடயே தான் இருந்துட்டு இருக்கு. காலங்கள் போயிட்டு இருக்குது. அவங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு மர்ம காய்ச்சல் வந்தது. மர்மை காய்ச்சல்ல ஏகப்பட்ட பேர் அந்த ஊர்ல இறந்து போயிடுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா சின்ன பொண்ணு இறந்து போயிடுது. பொண்ணை புதைச்சிடுறாங்க. புதைக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க ஊர்ல ஒரு வழக்கு இருந்திருக்கு. அவங்க யூஸ் பண்ண ஒரு 4 பொருளை சேர்த்து அவங்க கூட புதைக்கணும். அப்பதான் அவங்க ஆத்மா சாந்தி அடையும். ஆனா இவங்க அந்த பொம்மையை அந்த பொண்ணோட வச்சு புதைக்கவே இல்லை. எப்பயுமே அந்த பொம்மையை அந்த பொண்ணு கையில தான் வச்சுட்டு இருக்கோம். இருந்தாலும் அந்த பொம்மையை அந்த பொண்ணோட வச்சு புதைக்கவே இல்லை. அதுதான் அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு. அதுக்கப்புறமா அந்த பொம்மை வீட்டிலே தான் இருக்கு. காலங்கள் போக போக அந்த பொம்மை கிட்ட ஒரு அமானுஷ்யமான விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. அந்த பொம்மைக்கு முடி வளருது. முடி வளருதுன்னா ரொம்ப சாதாரண விஷயமா நீங்க நினைப்பீங்க. ஆனா அந்த பொம்மைக்கு முடி, அந்த பொம்மை